நீ எப்படியும் ஃபாதர் போனை தேடி கண்டுபிடிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு நீ போன் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. சரியான நேரத்துல பொரிய வச்சேன், எலியே வந்து மாட்டிக்கிச்சு. நான் இப்ப பேசுவேன்னு நீ நினைச்சிருக்க மாட்டல? சரி புவனா, எங்க குடும்ப வாரிசு ஜீவாவை நாங்க தேடுறோம். ஜீவாவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அவனை கண்டுபிடிக்க நீ ஏன் அலையிற? ஆக மொத்தத்துல உன்னை தோக்கடிச்சு உன் முகத்துல கரிய பூசிட்டேன் பாத்தியா? பொழைச்சு போ. ஃபாதர் போன்ல இருந்து எல்லா நம்பரையும் நான் டெலீட் பண்ணிட்டேன். என்ன செய்ய போற? ஒழுங்கா அமைதியா இரு. எங்க கிட்ட மோதி மோதி அவமானப்பட்டு போறியே, வெக்கமா இல்ல உனக்கு? வேடி போன. என்னாச்சு? மாயா கிட்ட பேசி நல்லா வாங்கி எடுக்கிட்டீங்க போல இருக்கு. சரியான பல்பு வாங்கிட்டீங்க போலயே. முகமெல்லாம் செவந்து போச்சு. நம்ம ரூம்ல ஏதோ ஒரு இடத்துல பக் வச்சிருக்காங்க. அது மூலமா தான் நம்ம பேசுறது எல்லாம் ஒட்டு கேக்குறாங்க. ஒட்டு கேக்குறாங்களா? நம்ம அப்படி என்ன பேச போறோம்? நம்ம என்ன டெரரிஸ்டா இல்ல ஆர்மியா? நம்ம பேசுற ஒவ்வொரு விஷயமும் புவனாவை பொறுத்த வரைக்கும் ரகசியம் தான். பூனாவா பக் வச்சிருப்பாங்கற? பின்ன வேற யாரு வைக்க போறா? நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாம் புவனாவுக்கு தெரியுது. அப்போ நீ என்னதான் பக்னு சொல்றியா? ஏய், டென்ஷன் பண்ணாதடா. ஆரம்பத்துல நீ இந்த விஷயத்த வேற யார்கிட்டயோ கேஷுவலா சொல்லி அவங்க மூலமா புவனாவுக்கு போயிருக்குன்னு தான் நினைச்சேன். நீ போய் புவனா கிட்ட சொல்லிருப்பேன்னு நான் நினைச்சதே இல்ல. அப்புறம் தான் பக்கா இருக்கும்னு நான் யூகிச்சேன். எப்படி சொல்ற மாயா? நான் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பப்போ சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகாம போச்சுல்ல? ஆமா, நான் பக்கத்துல வந்ததால தான் அந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி என்ன கலாய்ச்ச இல்ல? நான் சொல்றத தப்பா புரிஞ்சுக்காதடா. சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. லேப்டாப் சரியா ஒர்க் பண்ணலனா பக் இருக்குன்னு தான் அர்த்தம்னு நினைச்சேன். அப்புறம் தான் இதை நான் வாங்கினேன். முதல்ல நான் இந்த டிவைஸை ஆன் பண்றேன். நான் சொல்லல இந்த ரூம்ல பக் இருக்குன்னு? மாயா, அப்போ எனக்குள்ளதான் அந்த பக் இருக்குன்னு தோணுது. அன்னைக்கு நான் உன் லேப்டாப் பக்கம் வரும்போது தான் லேப்டாப் ஒர்க் பண்ணாம போச்சு. நீ அதை ரொம்ப கேஷுவலா சொன்ன. நீ பக்கத்துல வரும்போது தான் லேப்டாப் ஒர்க் பண்ணலன்னு. ஆனா அதை நான் சீரியஸா எடுத்துக்கல, நீயும் சீரியஸா எடுத்துக்கல. என்ன செக் பண்ணி பாரு மாயா. உன்னை எதுக்கு செய்யணும்? ஆமா மாயா, நான் தானே சொல்றேன், செக் பண்ணு. ஏன் யோசிக்கிற? அப்போ என் உடம்புல தான் பக் இருக்கு. என் மூலமா தான் புவனாக்கு தகவல் போகுது. உன்னோட பிளான் எல்லாம் சொதப்பினதுக்கு நானே காரணமா இருந்திருக்கேன். நீ என்ன பண்ண வச்சீனோ? உன் உடம்புல தான் பக் இருக்கிறதே உனக்கு தெரியாதே. எல்லாத்துக்கும் அந்த பூனா தான் காரணம்.
என்ன கிரிமினலா வேலை செஞ்சிருக்கான்னு பாரு. நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பிளான் பண்ணி போறதுக்கு முன்னாடியே அவ போய் நமக்கு எதிரா சதி வேலை செஞ்சு எவ்வளவு கர்வமா ஆணவமா அவன் நம்ம கிட்டயே பேசினா. வெளியே போய் நல்லா விளையாட வேண்டியது தானே, எதுக்கு வீட்டுக்குள்ள விளையாடணும்? என்னது வெளியிலயா? வெளியில என்ன வெயில் அடிக்குதுன்னு பாத்தியா? வெயில விளையாண்டா எங்க உடம்பெல்லாம் கருத்து போயிரும்ல. ஆமா, நாளைக்கு இவரை பொண்ணு பார்க்க போறாங்க பாரு, கருத்துட்டா பொண்ணு தராம போறதுக்கு. அவுட்டான் அப்பயே போயிருக்கலாம்ப்பா. இப்ப பேட் உடஞ்சிருச்சுப்பா. இப்ப நான் விளையாடுறதுக்கு என்ன பண்ண? போப்பா. இப்படி பண்ணிட்டீங்களே, நல்லா தானே விளையாட்டு இருந்தோம். டே நாளைக்கு உன்னை கடைக்கு கூட்டிட்டு போய் ஒரு புது பேட்டா வாங்கி தரேன். இப்ப விளையாட என்ன பண்றது? அதுவும் கரெக்ட் தான். அப்பு 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 கொஞ்சம் இருறா. இப்போதைக்கு இந்த பேட்டை சரி பண்ணி விளையாடுவோம், சரியா? போங்க போங்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. ஆமா போங்க. மச்சான், அந்த பேட்டை கொடுங்க. இந்தாங்க மாமா. மச்சான் இப்ப எப்படி இருக்கு? நல்லா சூப்பர் மாமா. இந்தாடா புடி விளையாடு. மச்சான் பால் போடுவார். மச்சான் இன்னைக்கு இதை வச்சு விளையாடு, நாளைக்கு கடைக்கு போலாம். குடு பால. போடா மச்சான். டேய் போடா. மாமா நீங்க பால போடுங்க, நான் ஃபீல்டிங் நிக்கிறேன். மச்சான் கேட்காதீங்க. என்ன மச்சான்? என்ன மச்சான் கிரிக்கெட்ல நீங்க பெரிய புலி நீங்க? அடுத்த பாலை எப்படி பிடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. பார்க்கலாம். அடுத்த கேட்சாவது ஒழுங்கா புடிங்க. பால கொடுங்க. என்னாச்சுமா? தரம் தானே சொன்னீங்க, ஏன் யோசிக்கிறீங்க? சொன்னேன்தா, ஆனா அது ரொம்ப வலிக்குமாமே. அதை எடுத்ததுக்கு அப்புறமா உடம்புல பாதி பலம் போயிடுமா, நடக்கிறதுக்கு கூட ரொம்ப சிரமமா இருக்குமா. அது எடுத்த பிறகு வயசான மாதிரி வேற தெரியுமாமே. ஏமா, உங்க பையன் உயிரை விட நீங்க சொல்றதெல்லாம் முக்கியமா? டாக்டர் நான் கொடுக்கிறேன் டாக்டர். என் உசுரே போனா கூட நான் கொடுப்பேன். நீங்க ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். எனக்கு என் புருஷனோட உசுறு தான் முக்கியம். நீங்க ரெடி பண்ணுங்க. வாங்கம்மா, நீங்க வாங்க. என்ன எல்லாரும் என்னைய முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? நான் யதார்த்தத்தை தானே சொன்னேன். மாயாவே போட்டோம், அவ புருஷனை அவளே காப்பாத்திட்டோம், விடுங்க. உங்க டெஸ்ட் எல்லாம் பாசிட்டிவா இருக்கு. உங்க போன் மேரவை தாராளமா கொடுக்கலாம். நீங்க படுங்க.